நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போய் சொல்றேன் எல்லாரும் போய் சொல்றேன் ஏன் எனக்கு போய் சொல்றேன் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு என்ன பண்ண அவருக்கு பேசிட்டு நீ போய் சொல்றேன் எனக்கு போய் சொல்லுவியா இனிமே போய் சொல்லுவியா ஏன் இப்படி இருக்க உனக்கு என்ன நான் பண்ண வச்சேன் ஏன் இப்படி இருக்க குட் மார்னிங் அன்வர் சூர்யாவை பாத்தீங்களா? நீங்க தானே ஃபர்ஸ்ட் சூர்யாவுக்கு குட் மார்னிங் சொல்வீங்க. பாத்தீங்களா? வர வர நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. நம்மள இப்படியே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அவளை ஏன் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? தப்பு அந்த குழந்தை பண்ணலாம். நம்மள பெரியவங்க நீங்க தான் பண்ணிருக்கீங்க. உலகநாதனை விட்டு பிரிஞ்சு வந்தது உங்க தப்பு. அவ பாவம், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த வயசுல எல்லா குழந்தைகளும் வர ஆசை தான் அவளுக்கு வந்திருக்கு. அப்பாவை பார்க்கணும், அப்பா கிட்ட பேசணும்னு. அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு தோணுச்சு. போன் எடுத்து பேசினா நீங்க கண்ணு காணாம விட்டுருக்கணும். அதுக்கு அப்பயே போட்டு அடிக்கிறது. நீங்க ஒரு பக்கம் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு டாக்டர், அவரால் புரிஞ்சுக்க வேண்டாம்? இந்த மாதிரி அந்த குழந்தைய அடிக்கடி வெளில கூட்டிட்டு போய் அப்பா பாசத்தை திடீர்னு காட்டினாக்கா அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்? அவ என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? நாமல அதையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அவ போன் பண்ணதுக்காக நான் அடிக்கலான்னு எவ்வளவு வாட்டி நீங்க கேட்டிருக்கீங்க. நீ அவரை பார்த்திருக்கியா, அவர்கிட்ட பேசிருக்கியான்னு? இல்ல எனக்கு அவரை தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு என்கிட்டயே எவ்வளவு தடவை சொல்லியிருக்கா. அவ போய் சொன்னதுக்காக தான் நான் அடிச்சேன். போய் சொன்னதுக்காக நீங்க அடிக்கலாம். நம்மள நீங்க போய் சொன்னதுக்காக அடிக்கல. உலகநாதன் மேல இருக்கிற கோபத்தை அந்த குழந்தை மேல காட்டியிருக்கீங்க. இப்படி நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை உங்களை விட்டு விலகி போயிடும். இந்த அம்மா வேண்டாம் எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாங்க. அப்பா கிட்ட போனா அவர் வெளியில கூட்டிட்டு போறாரு, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தராருன்னு அப்பா மேல பாசம் அதிகமாகும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லாம போயிடுவா. அவங்க அப்பா கிட்ட போயிடுவா. அப்புறம் நீங்க அழுதும் பிரயோஜனம் இல்லை. உங்களால அந்த குழந்தைய அடிக்காம இருக்க முடியலன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய விட்டுருங்க. நான் வளர்க்குறேன் அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன். சரி, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். சும்மா திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னாச்சு? ஜுரமா? என்னாச்சு வள்ளி? உடம்பு சரியில்லையா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஐயோ, வா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். வள்ளி உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். என்ன என் கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன என்னாச்சு? ஏய், என்னடி ஆச்சு? எல்லாரும் என் கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே?
107ல மாறன் ஒருத்தர் இருந்தாரே. செகண்ட் ஃப்ளோர்ல 203ல இருக்கார் மேடம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. இதோ வந்துடுறேன். இல்லை, நானே வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்னாச்சு? என் புருஷனை பாத்தீங்களா? சிவப்பு அழகா இருப்பாரு. உலகநாதன் சாரா? அழகா இருக்காருல்ல? பாக்கலையா? அண்ணாமலை பாத்தீங்களா? இப்ப போச்சே, இப்படி போச்சே. இப்போ இல்லையே. அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப தோஸ்து. இப்ப போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல யாரும் வரலமா? அப்படி இல்ல பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இல்லமா. டாக்டர் பார்த்து பேசிட்டு இருக்காரு. இந்த ரூமா? உள்ள. அண்ணாமலை. சாந்தி, ஏய், நீ என்ன இங்க? யார் அது உள்ள? அவ அண்ணாமலை தானே? ஏன் ரூம்ல இருந்து உள்ள உட்கார்ந்திருக்கல? உள்ள டாக்டர் இருக்காருமா. உள்ள டாக்டர் இல்லங்க, அவ தான் உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு பெரிய பெரிய பழம் வந்திருக்கா. அவ உங்களுக்கு கடிச்சிடுவாங்க. கெட்டவங்க அவ. நீங்க நல்லவரு. அவ கிட்ட நான் மடிச்சு கேட்கணும். எங்க அவ? உள்ள டாக்டர் தான் இருக்காரு, அண்ணாமலை இல்ல. அவ உள்ள உட்கார்ந்திருக்கா. நீங்க போய் சொல்றீங்க. சொல்லுங்க, என்ன நடக்குது இங்க? யார் அவரு? தவசி தானே? அண்ணாமலை அண்ணா டாக்டர் கிருஷ்ணன்மா. வேற மாதிரி இருக்கு. நான் தான் உனக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்கேன். நோ நோ. உள்ள அண்ணாமலை உட்கார்ந்திருக்கல? இல்லம்மா. எதுக்கு கூட்டி வந்திருக்க? எதுக்கு கூட்டி வந்திருக்க? இல்லம்மா. உள்ள வாங்க. வாய் மூடு. உள்ள. உலகநாதன் ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க. நான் பார்க்கணும். வா. நான் போய் பார்க்கறேன். ப்ளீஸ். எங்க அவ? ஓடிட்டா? பாத்தியா? இல்ல இல்ல. அவ ஜன்னல்ல இருந்து எகிரி குதிச்சு போயிருப்பா. எனக்கு தெரியாது அவளை பத்தி. இல்ல ப்ளீஸ். ஏமாத்துறீங்களா? ப்ளீஸ் கம் வித். அவளை விட மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. சாந்தி, எனக்கு தெரியாது அவளை பத்தி. ரிலாக்ஸ். விட மாட்டேன். விட மாட்டேன். எல்லாம் ஒன்னால்தான். நீ தான் குழந்தைய அடிச்சு குழந்தைக்கு ஜுரம் காயுது. குழந்தை எப்படி புலம்பிச்சு தெரியுமா? நான் இனிமே அப்பாவை பார்க்க மாட்டேன், அப்பாவோட பேச மாட்டேன்னு. பாவம் சூர்யா, குழந்தைக்கு 108 டிகிரி ஜுரம் காயுது. எல்லாம் ஒன்னால்தான். வள்ளி, கொஞ்சம் சும்மா இருக்கிறியம்மா? நான் சும்மா இருந்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு யார் பதில் சொல்வா? வள்ளி, சும்மா இரு. சும்மா இரு ப்ளீஸ். டாக்டர், என்னாச்சு? குழந்தைய அடிச்சிருக்கீங்க, பயந்து போயிருக்கா. இந்த காலத்து குழந்தைங்க எதை சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க. இவகிட்ட உட்காந்து எதை பற்றி வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நிச்சயமா புரிஞ்சுக்குவா. குழந்தைய அடிக்கிறது நாகரிகமான செயல் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அடிக்காதீங்கம்மா, நான் அப்பாவை பார்க்க மாட்டேம்மா. நான் இனிமே அப்பா கிட்ட பேச மாட்டேம்மா. அடிக்காதீங்கம்மா, நான் இனிமே போய் சொல்ல மாட்டேம்மா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண மாட்டேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, என்ன அடிக்காதீங்கம்மா. அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா, என்ன அடிக்காதீங்கம்மா. மிஸ்டர் அன்வர், இந்த மாதிரி குழந்தைங்களை அடிக்கிறது கடைசியில் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தில் கொண்டு விட்டுரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி டாக்டர். ஓகே, இந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வாங்க, போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். இப்போவே வாங்கி தந்துடுறேன். ம்.
என்ன மிஸ்டர் உலகநாதன், நீங்களே ஒரு டாக்டரா இருந்துகிட்டு உங்க ஒய்ஃபை கவனிக்காம விட்டீங்களே. அவங்க மனச்சிதைவனுடைய ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷன் ஆயிடுறாங்க. அவங்க தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது தன்னம்பிக்கை தான். அதை உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்க லைஃப் தான் பாதிக்கப்படும் சார். என்ன டாக்டர் பேசுறீங்க? பாதிக்கப்பட போறது அவருடைய வாழ்க்கை இல்ல டாக்டர், என்னுடைய தங்கச்சி வாழ்க்கை. என் தங்கச்சியோட வாழ்க்கை தான். இந்த குடும்பத்துல இவரை கல்யாணம் பண்ணதுக்கு வேதனைப்படுறது நானும் என் தங்கச்சியும் தான். என் தங்கச்சியை நான் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன். இவரு எங்க வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி துரத்தி துரத்தி காதலிச்சாரு டாக்டர். கல்யாணத்துக்கு பிறகு இப்போ ஆஸ்பத்திரியில் கொண்டு படுக்க வச்சுட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவரும் இவரோட குடும்பம் தான். வாய முடுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து அவளுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிட்டீங்க. உங்க தங்கச்சியால என் பையன் நிம்மதி போச்சு, வாழ்க்கையும் போச்சு. என்னத்த விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு போறீங்க? வாழ்க்கை போனது உங்க பையனுக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு தான். டாக்டர், நீங்க வெளி மனுஷ, இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. கேளுங்க. என்னுடைய மூத்த தங்கச்சி அண்ணாமலை ஆழ்வார்குறிச்சியில் இருக்கும்போது இவரை விழுந்து விழுந்து காதலிச்சா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், வேண்டாம் தங்கச்சி, இந்த பையன் சரியில்லை வேண்டான்னு. அந்த புள்ள கேட்டுதா? கட்டுனா இவனை தான் கட்டுவேன்னு நின்னுது. கடைசியில கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க? அந்த புள்ளைக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அந்த புள்ளைய நானும் பாண்டிச்சேரி மெட்ராஸ் ஆஸ்பத்திரின்னு கூட்டிட்டு அலைஞ்சேன். கடைசியில வாழை வெட்டி அந்த புள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இவங்க லேசுபட்ட குடும்பம் இல்ல டாக்டர், உங்களுக்கே பைத்தியக்கார பட்டம் கட்டிடுவாங்க. கோமதி சுமாரு ஆறு அண்ணாமலை பிராந்தர் പറഞ്ഞது. ஏய் கைபர் போலன் கணவாய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ வாயை தரக்கூடாதாமா. இந்த பொம்பளைய ஒரு எடுபடி டாக்டர், இவளையும் நம்பாதீங்க நீங்க. இங்க பாருங்க, நீங்க சரியா பஞ்சாயத்து பண்ணலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். ஆமா என்ன மாப்ள, இருங்க பஞ்சாயத்து பண்ணணும். மிஸ்டர் உலகநாதன் ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க டாக்டர், இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது பாருங்க, இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா எந்த பொண்ணுக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். பேசாம உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு போயிடுங்க. தட்ஸ் தி பெஸ்ட் வே. என்னது தனி கொடுத்தனும் போறதா? என் பையன் என்னை விட்டு தனி கொடுத்தனும் போக மாட்டா. அவன் எப்பவுமே என் கூட தான் இருப்பான். வேணும்னா அவரை அவர் தங்கச்சியை கூட்டிட்டு ஊருக்கு போக சொல்லுங்க. இத சொல்லித்தானே என் தங்கச்சி கொண்டாந்து இப்படி படுக்க வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, என்னையும் என் தங்கச்சி விரட்டி விட்டுட்டு உங்க பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் உயிரோட இருக்கிற வரல அது நடக்காது. இங்க பாருங்க டாக்டர், டாக்டர் ஆச்சே, நம்மள மாதிரி படிச்சவனாச்சேன்னு உலகநாதனுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பண்ணுனீங்க, மெடிக்கல் கவுன்சிலுக்கு போன போட்டு உங்களை கோர்ட்டு கேஸ் இழுத்து விட்டு நார் அடிச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஜனாதிபதி மினிஸ்டர்ல இருந்து பவர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பேசாம இருக்கீங்களா கொஞ்சம்? இல்லன்னா வெளியில போங்க. நான் மட்டும் எதுக்கு போன? அவங்களே வர சொல்லுங்க, நான் போறேன். உலகநாதன், எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. வாங்க வாங்க, அவர்தான் சொல்லிட்டாரே. தயவு செய்து போங்க வெளியே. வாங்க. பார்த்து மாப்பிள்ளை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. நான் வெளியே தான் நிப்பேன். கொஞ்சம் ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலுக்கு போன் ஞாபகம் வச்சுங்க டாக்டர். என்ன மிஸ்டர் உலகநாதன், உங்க ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போனாலும் உங்க கூட இருக்கிறவங்களால திருப்பி பழைய நிலைமைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? திருப்பி கையை வெட்டிக்கலாம், மாடியிலேருந்து கீழே குதிக்கலாம். இவங்களால அடுத்தவங்களுக்கும் ஆபத்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தங்கிறதுல அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அவங்க மேல கொஞ்சம் பரிதாபப்படுங்க சார். என்ன நீங்க பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. டாக்டர், என் குடும்பத்துல என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்க சுயநலத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தர் கூட என்னை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. என் நிலைமையை பத்தி யோசனை பண்றதே இல்லை. என் குடும்பத்துல யாருமே பாவம் இல்லை. எங்க அம்மாவும் சரி, சாந்தியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, யாருமே பரிதாபத்துக்குரியவங்க இல்ல. அப்படி நீங்க பரிதாபப்படணும்னா என் மேலதான் நீங்க பரிதாபப்படணும். என்ன என் நிலைமை அப்படி இருக்கு.
அம்மா, உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. சூர்யா இனிமே அடிக்காதீங்கம்மா. ஏமா, நாங்க எவ்வளவு தடவை தப்பு பண்ணிருக்கோம், எவ்வளவு வாழுத்தனம் பண்ணிருக்கோம். ஒரு தடவை நம்ம வீட்டு வாசல்ல நான் விழுந்து எனக்கு அடிபட்ட போது நீங்க தானே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தையல்லாம் போட்டு விட்டீங்க. அப்பெல்லாம் எங்களை அடிக்காத போது இப்ப மட்டும் ஏமா சூர்யாவை அடிக்கிறீங்க? சூர்யா என்னம்மா தப்பு பண்ணினா? உலகநாதன் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணினா, அவ்வளோதானே? அதுக்கேமா அவளை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? என்னையே எடுத்துக்கோங்க. ஒருத்தரை காதலிச்சு அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு போய் அவர் வராம உங்களை அவமானப்படுத்தலையா? அதுக்கு நீங்க என்ன அடிக்கலையேம்மா, அட்வைஸ் தானே பண்ணீங்க. இப்போ ஏமா சூர்யா மட்டும் அடிச்சிட்டீங்க? வேற ஒன்றும் இல்லை ஜீவா. சூர்யா அவங்க பெத்த பொண்ணு, நம்ம யாரோ பெத்த பசங்க தானே. அதான் வாய் வார்த்தைக்கு தான் நம்மளை ஏன் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. சூர்யா அவங்க பெத்த பொண்ணு இல்லை, அதான் அடித்து வளர்க்குறாங்க. அம்மா, நீங்க எங்களை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க சூர்யாவை எங்க தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கோம். இனிமே அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கம்மா. இதை பாருங்கம்மா, நாங்கள் உங்ககிட்ட இப்படி பேசிட்டோன்றதுக்காக மறுபடியும் சூர்யாவை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஏதாவது யோசனை இருந்ததுன்னா எங்கள் 4 பேரையுமா கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருங்க. இல்லாட்டி சூர்யாவை கூட்டிட்டு நாங்கள் போயிடுவோம்மா வீட்டை விட்டு. ஜோதி, அம்மா கிட்ட எப்படியா பேசுவ? அம்மா, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னு நினைக்காதீங்க. சூர்யா மேல நாங்கெல்லாம் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கோம்மா. தயவு செஞ்சு இனிமே அவளை அடிக்காதீங்க. அவ ஜுரத்துல எவ்வளவு உளறிட்டு இருக்கா தெரியுமா? பாவமாவும் உங்களுக்கும் உலகநாதன் அங்கிளுக்கும் நடுவில் இருக்கிற சண்டையெல்லாம் ஏமா அந்த குழந்தை தலையில சுமத்துறீங்க? அம்மா, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது யாரு? அந்த உலகநாதன் அங்கிள் தானே. இப்ப சொல்லுங்கம்மா, இப்பவே அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் அவரை அடிச்சிட்டு வரேன். என்னம்மா இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ பேசுகிறோம், ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்லுங்கம்மா. சூர்யாவை அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சரிடி, பொண்ணுங்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். சரி, இனிமே நான் சூர்யாவை அடிக்க மாட்டேன். அம்மா, நாங்க அதான் சொல்லிட்டேன், எல்லாம் அடிக்க மாட்டேன்னு. போகல, அடிக்க மாட்டேன், போங்க. தேங்க்ஸ். சாந்தி, சாந்தி, இந்த ஹார்லிக்ஸ் கொடு. அவர் எங்கண்ணே? யாரு? உலகநாதனா? அண்ணாமலை கூட்டிட்டு போயிட்டாளா? ஏய், அண்ணாமலை எல்லாம் இங்க வரல. இந்தா இதை குடி. ஐயோ, உனக்கு தெரியாதண்ணே. நீ இல்லாத சமயத்துல அவ இங்க வரா. 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அவ பூனை மாதிரி சிரிப்பா இல்ல, அது என் காதுல விழுதே. ஏய், நீ இப்படி உளறிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாரும் உன்னை பைத்தியக்கார பட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பைத்தியம் இல்லண்ணே. இது நீயே சொல்லிக்கிட்டு இங்க பாரு. நீ இப்படியே உளறிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, உலகநாதனை விட்டு உன்னை பிரிச்சு ஊர்ல கொண்டே உன்னை ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருவேன். ஞாபகம் நான் வச்சுக்கோ. ஊருக்கெல்லாம் போக மாட்டேனே. ஊருக்கெல்லாம் போக மாட்டேன். அப்புறம் இப்படியே உளறிட்டு இருந்தா நான் என்னதான் செய்யறது? எனக்கு குழந்தை வேணும்னே. என்னது? எனக்கு குழந்தை வேணும்னே. இங்க பாரு, உனக்கு கர்ப்பப்பை வீக்கா, இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். எனக்கு கர்ப்பப்பை எல்லாம் கரெக்டா இருக்கண்ணே. எனக்கு குழந்தை பிறக்கும் சொல்லிருக்காரே டாக்டர். சரி சரி, இப்ப என்ன? உனக்கு குழந்தை வேணும் அவ்வளவுதானே? அனாதாசிரமத்தில இருந்து தத்தெடுத்து வந்து கொடுக்குற, வளர்த்திக்கோ. இன்னும் 2-1 நாள்ல நீ ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போன பிறகு அந்த குழந்தைய வச்சு பாசமா வளர்த்துக்கோ. அப்படியே உலகநாதனும் அந்த குழந்தை மாதிரி பாசமா இருக்கிற மாதிரி பழக்கு. புரியுதா? இங்க பாருமா சாந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி உலகநாதன்ட்ட பழகிட்டு இருந்த, அந்த மாதிரி இனிமேலாவது சந்தோஷமா சிரிச்சு பேசி பழகண்டா. அவனை எப்ப பாரு நாய் மாதிரி புடிங்கிட்டே இருந்தா, அதனாலதான் இப்ப அவன் அண்ணாமலை பக்கம் போய்கிட்டு இருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ.
சாந்தி, என்ன நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? இங்க பாரு, இனிமேலாவது நீ உலகநாதங்கிட்ட சந்தோஷமா பழகணும், எப்பவும் போல இருக்கணும். ஆனா அண்ணாமலையை பத்தி மட்டும் அவங்ககிட்ட பேசவே கூடாது. சூர்யா பத்தி? ஏய், அந்த சூர்யா பத்தியும் பேசக்கூடாது. இப்ப தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் போய் அண்ணாமலையை பாக்குறேன், உலகநாதனும் சூர்யாவும் சந்திக்க முடியாத அளவுக்கு வத்தி வைக்கிறேன். நான் ஏற்கனவே வள்ளி 3 ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தானே அண்ணாமலை வீட்டுக்கு வந்து குடுமி பூடி சண்டை நடக்கிற அளவுக்கு வந்து நின்னுது. அதுக்குள்ள நீ கையை எடுத்துக்கிட்டு குறுக்க வேளா ஓட்டிவிட்டா, இங்க வந்து படுத்துக்கிட்டா, எல்லா காரியம் கெட்டு போச்சு. இனிமேலாவது அண்ணன் சொல்றதை கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கணும், புரியுதா? இன்னொரு 10 நாள்ல அந்த கிழவியும் பார்கவியும் ஊரை விட்டு போறதுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் உலகநாதன் குடுமி நம்ம கையில தான் இருக்க போகுது. நம்ம சொல்றபடியெல்லாம் ஆட்டி வைக்கலாம். என்ன உலகநாதன் உனக்கு தான்டா, புரியுதா? இந்தா இந்த ஹார்லிக்ஸ் குடி, இந்தா வாங்கிக்கோ. இனிமேலே நீ அண்ணாமலையை பத்தி பேசவே கூடாது. சூர்யா பத்தி? அந்த அழுக்கு முட்டையை பத்தியும் பேசக்கூடாது. குடி. உலகநாதன் உனக்கு தான்டா, அண்ணன் சொல்றேன்ல, குடி குடி. எவ்வளவு வேலை இருக்கு, காலையில இருந்து ஓடி ஓடி டயர்ட் ஆயிடுச்சு. யோ, என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? ஐயா வர, சீக்கிரம் கேட்டு தரேன். மண்ணு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் எவ்வளவு வேலை இருக்கு. அக்கா அக்கா நீங்க எழுந்துரு, காலெல்லாம் விழாத. யார் நீ? அக்கா, எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு சார் என்ன வேலையில இருந்து எடுத்துட்டு இருக்கா. என்ன தப்பு பண்ண? தமிழரசு மேடம் சொன்னாங்கன்னு ஒரு சின்ன தப்பு தான் பண்ணேன். டபார், நீ முதல்ல அழறத நிறுத்து. எனக்கு யார் அழுதாலும் பிடிக்காது. ஆமா, உன் பேர் என்ன? ஷீலா. ஷீலாவா? ஐயோ, அவர் உன்னை இங்க பார்த்தானே வெட்டி போட்டுவாரு. நீ கிளம்பு, முதல்ல இடத்த காலி பண்ணு. கை விடுடி, சும்மா அக்கா காட்டிட்டேன். பாத்துங்கக்கா. ஏய், நீ இங்க வந்த? ஓ, வெளியில போ. சார் சார் சார், நீங்க சொன்னீங்க தமிழரசு மேடத்தை பார்த்து அவங்களை துரத்திட்டாங்க சார். அப்படித்தான் செய்வாங்க. எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் விசுவாசமா இருக்கணும், கெட்டவங்களுக்கு விசுவாசமா இருந்தா இப்படித்தான் செய்வாங்க. போ வெளியில. ஏய், அக்கா சொல்லுங்க அக்கா. நீ முதல்ல அக்கா கூப்பிடுற நிறுத்து. ஓடி வெளிய. இன்னொரு பொண்ணுக்கு தானக்கா தெரியும். போ வெளியில. போ வெளிய. அட போங்கறல்ல. சார், இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். தப்பு பண்ணு. முருகா அங்க வா. ஐயோ எனக்கு வேண்டாங்க. பொம்பளை பிள்ளை கையெல்லாம் பிடிச்சி இழுக்க வேணாம், சொல்லுங்க. சார், எந்த தப்பு பண்ண? என்னடா பாத்துக்க? இழுத்து போடா. எனக்கு வேண்டாங்க. வெளிய வா. போங்கறல்ல. என்னங்க? போ முதல்ல போ. போமா. நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து மாறிட்டீங்க. ஒரு பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்காம கழுத்து பிடிச்சி வெளிய தள்ளுறீங்க. பாரு, தப்பு பண்ணா இந்த ஊர்ல தண்டனை கொடுக்கணும், இல்லன்னா அவன் தங்கச்சிமே ஆயிடுவா. பெருசா சிபாரிசு வந்துட்டான். ஆளு ஆளு. அண்ணாமலை, கொஞ்ச நாளைக்கு இந்த கவலை டென்ஷன்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம். அண்ணாமலை, பசங்க எங்கெல்லாம் போடணும் பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும்போது அனுபவிக்கணும். அண்ணாமலை, வாங்க போயிட்டு வரலாம். எங்க? எம்ஜிஎம்க்கு போகணுமா, பிரார்த்தனாக்கு போகணுமா, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமா, ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு வந்துடலாம். வேண்டாம். சூர்யா என்னை பார்த்தா ஃப்ரீயா இருக்க மாட்டா, ரொம்ப பயப்படுவான். இப்பதான் ஜுரத்திலிருந்து குணமா இருக்கா. அவ சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும்? பெத்த தாயால புள்ளியோட சந்தோஷம் கெடுமா? என்ன சொல்றீங்க? மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வாங்க போயிட்டு வரலாம். வாங்க. இல்ல வாங்க. அன்வர் அங்கிள், ஆ, போலாமா? போலாம் போலாம் போலாம். சரி கேளுங்க, முதல்ல யார் யார் எங்கெங்க போகணும்னு சொல்லுங்க. பீச் ட்ரைவ் போலாம். இரு, இரு, இரு. ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். ஒழுங்கா சொல்லுங்க. வா, வா, வா. ஏய், அழுக்கு முதல்ல ஜூக்கு போலாங்க. ஜூய், அங்க போய் மச்ச குரங்கு அத பார்க்கலாம். பிரார்த்தனா சொல்லி ஒரு zoo சொல்லிருக்கா? சூர்யாவை டெய்லி பாத்துட்டு இருக்கல, அப்படியே நான் மனசு மச்ச குரங்கு குட்டி குரங்கு. நான் மச்ச சரி 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 இருங்க. மேடம், நீங்க எங்க போகணும்னு சொல்லியே? அழுக்கு ஜூ சொல்லு. சொல்லுங்க. ஜூ சொல்லு. பிரார்த்தனை போலாம். நீங்க வாங்க. போய் அம்மா கிட்ட பேசு. போ, போய் பேசு. வா. அன்வர் அங்கிள், நீ பேசலன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. போய் பேசு போ. ஆல்ரைட், வண்டியில இருங்க. போயிட்டு வரமா? அழுக்கு மூட்டை சீக்கிரம் வா. நான் இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன். அப்பா பார்க்க மாட்டோமா?
ஃபோன் கூட பண்ண மாட்டேன். சரி போயிட்டு ஜாகிரதையா வரமா? குட் வா ரெடி ரெடி சொல்லு. வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் உட்காரு. போயிடலாம். ஹலோ இல்லை இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. பில் பே பண்ணிட்டு இருக்கேன். சாந்தி இல்லை இல்லை வேண்டாம், நானே வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இல்லை வேண்டாம், நானே வந்துடுறேன். இங்கே இரு. என்ன பேரு? அவங்க பேரு காயத்ரி ஸ்ரீராம். இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. மேல 3rd ஃப்ளோர்ல இருக்காங்க. அண்ணாமலை அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் அவரே துரத்து வர? நீ அவர் தானே பார்க்க வந்திருக்க? அவரு மேல உனக்காக காத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். இத பாரு நம்மள, நீ அங்க போகாத. நீ போக வேண்டாம். நீ அவரை பார்க்க போக கூடாது. என்னாச்சு உனக்கு? என்னது? என்னை ஒரே அடியா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டது எனக்கு தெரிஞ்சு போயே நான் செத்து போயிடலான்ட்டு பிளேடு வச்சு கிழிச்சுக்கிட்டேன் அண்ணாமலை. நான் பாவம் அண்ணாமலை. பாரு, நான் ரொம்ப பாவம் அண்ணாமலை. நான் பாவம் தானே. நீ அவரை பார்க்க கூடாது அண்ணாமலை. நீ அவரை பார்க்க போவாதே, பார்க்காத. சாந்தி, நான் அவரை பார்க்க வரல. என் ஃப்ரெண்ட் ஒருத்திங்க அட்மிட் ஆயிருக்கா, அவளை பார்க்க வந்திருக்கேன். இல்ல, நீ போய் சொல்ற அண்ணாமலை. வேண்டாம் அண்ணாமலை. இத பாரு அண்ணாமலை. நீ அடிக்கடி அவர் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறது, போன மாதிரி சிரிச்சு அவர்கிட்ட பாடிக்கிட்டு இருக்கிறது என் காதுல விழுது அண்ணாமலை. இந்த பாரு, அவர் ஏன் புருஷங்கிற நினைப்பு மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாந்தியோட புருஷன். நீ அவருக்கு மனைவி. நான் ஒரு நாளும் உங்களை பிரிக்கணும்னு நினைச்சதே இல்லை. முதல்ல அவரோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாரு. இந்த மாதிரியெல்லாம் உனக்கு நீயே செஞ்சுக்கிட்டு உன்னை வருத்தப்படுத்திக்காத. உனக்கு தெரியாத நம்மள சூர்யாவை அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் போன்ல எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? இந்த பார் சாந்தி, எனக்கும் உன் புருஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் பொண்ணுகிட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறாரு. அந்த குழந்தை பாவம், அன்பு என்னன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன வச்சு உன் மனசை கெடுத்தாரு, இப்ப என் பொண்ணை வச்சு என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காரு. இஸ் a sadist. இது பாரு அண்ணாமலை, வார்த்தை அளந்து பேசு. ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன். என் பொண்ணுகிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே, உண்மையான அன்பு இந்த சாந்தி மேல காட்டுங்க. பாருங்க அவ எப்படி இருக்கான்னு பாருங்க. பொம்பளைங்கனாலே பிடிக்காது போல இருக்கு. அவங்க கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்புறம் பைத்தியமாக்க வேண்டியது. இத பாரு சாந்தி, எந்த காலத்திலையும் நானும் சூர்யாவும் இவரோட சேர்ந்து வாழ மாட்டோம். அது முடிஞ்சு போன கதை. நீ இனிமே அவரோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாரு. விட்டுடாத. விட்ட இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு அவளையும் பைத்தியமாக்கிடுவாரு. ஐயோ, விட மாட்டேன் நம்மள. அவரு எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும், வேற யாருக்கும் ஆகக்கூடாது. இத பாரு, நீ எனக்கு வாக்கு கொடு. அவரை பார்க்க மாட்டேன், பழக மாட்டேன்னு வாக்கு கொடு. சூர்யாவை பார்க்க விட மாட்டேன்னு சொல்ல நம்மள. எனக்கு அது போதும் நம்மள. சூர்யா இனிமே அவரை பார்க்கவே மாட்டா.
இப்ப கூட நான் பேசிட்டு வரேன். இனிமே அவர் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏய், சூர்யா என் பொண்ணு. அவ எப்படி என்ன பார்க்காம என் கூட பழகாம இருக்க முடியும்? அவ என் மேல உயிரியே வச்சிருக்கா. அவ ஏன் ரத்தம். சூர்யா உங்களுக்கு பிறந்ததுனால மட்டும் நீங்க அப்பா ஆக முடியாது. உங்களுக்கு சூர்யா பத்தி ஏதாவது தெரியுமா? அவ எந்த சூழ்நிலையில பிறந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் தொப்புள் கொடி அறுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க சாந்தி கழுத்துல தாலி கட்டிட்டு இருந்தீங்க. எந்த அப்பனாவது செய்யற காரியமா அது? குழந்தைய கழுவுறதுக்காக தூக்கிட்டு போகும்போது ஆளை வச்சு கடத்த பாத்தீங்க. அப்ப நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன். அந்த நேரத்துல நீங்க உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தீங்க. குழந்தை பிறந்து தொட்டில போட்ட உடனே அப்பா வந்து தூக்கி முத்தம் கொடுத்து அணைக்கும் போது அந்த தாய் அதை பார்த்து 10 மாசம் கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போய் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறா பாருங்க. அந்த சந்தோஷமாவது நீங்க எனக்கு கொடுத்தீங்களா? இப்ப திடீர்னு வந்து அப்பான்னு பேசுறீங்க. என் பொண்ணை வச்சு நான் நிறைய கனவுகளை கண்டுகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க அதை கலைக்காதீங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, நீ எவ்வளவு நல்லவ அண்ணாமலை. உன்னை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை. ஆமா அண்ணாமலை, இத பாரு எப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனா அண்ணாமலை, அவரை பார்க்காத, அவர்கிட்ட பழகாத. நீ அடிக்கடி ஒரு சந்திச்சு பேசுறது, பூனை மாதிரி சிரிக்கிறதெல்லாம் என் காதுல விழுந்துட்டு இருக்க அண்ணாமலை. அதுதான் எனக்கு தொந்தரவு பண்ணுது அண்ணாமலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி எல்லாம் சிரிக்காத அண்ணாமலை, பூனை மாதிரி சிரிக்காத. சாந்தி, நான் இனிமே அவரை பார்க்கவே மாட்டேன். நீ எவ்வளவுதான் எனக்கு துரோகம் பண்ணாலும் ஒரு விதத்துல நீ எனக்கு சகோதரி தான். எல்லா சொந்தமும் வேணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மேலேயும் உயிரே வச்சிருக்கேன். நான் அவரை பார்க்க மாட்டேன். சந்தோஷமா இரு. அண்ணாமலையானே காப்பாத்து. சந்தோஷத்தை கொடு, கஷ்டத்தை கொடுக்க. அம்மா, அம்மா, அப்பா கிளம்பிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. டேய், எனக்கு பயமா இருக்குடா. என்ன பயம் உனக்கு? நீ என்ன வேலைக்காரியா? அப்பாவோட ஒய்ஃப் தானே? ஒழுங்கா கேக்குற. டேய், இருடா, இருடா. என்னடி இது? வசிக்கிறான்னு பாடுற வயசை பாரு, வசிக்கிறாவா? என்னங்க, ஆர் யூ இன் வெரி குட் மூட்? முதல்ல இங்கிலீஷ் பேசுறது நிறுத்து. ஆங்கிரி இல்லையே. தமிழரசி தவிர எதை பற்றி வேணாலும் என்கிட்ட நீ பேசலாம். நோ ப்ராப்ளம். அப்ப நீங்க போங்க. சரி, என்ன வேணும் சொல்லு. என்னங்க, 25,000 rupees வேணும். எது? 25,000. 25,000 ரூபாயா? 25,000 ரூபாயை முழுசு எண்ணி பார்த்துருக்கியா? 1ஆம் தேதி வீட்டு செலவு பணம் கொடுத்தேன். இது பாரு, பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். அலட்சியம் பண்ணா லட்சுமி வீட்டு விட்டு ஓடி போயிடுவான். எனக்கு இல்லைங்க, தமிழரசி வேணும்னு கேட்டா பாவம், அவ கஷ்டப்படுறாங்க. நாம இந்த ஃபேக்டரி வீடு வசதியா வாழறதுக்கு காரணமே அவ தானங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தானங்க பாக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட கேட்க சொன்னாலாவா? இல்லங்க, பணம்னு கேட்டா நாம தானங்க உதவி பண்ணணும். மாமா கூட நேத்து போன் பண்ணாருங்க. விசாலம், தமிழரசி நீ தான் பாத்துக்கணும், அவளுக்கு ஏதாவது வேணும்னா உதவி பண்ணுன்னு சொன்னாருங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். பாரு, 25,000 ரூபாய் இல்ல 25 பைசா கூட கொடுக்க மாட்டேன். செய்யற தப்போட்டு ஒழுங்கா இங்க வந்து சாப்பிட்டு பேசாம இருக்க சொல்லு. அவ கெட்டடிஞ்சு போறதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்க முடியாது. நான் வரேன். எங்க போறீங்க? போகும்போது ஏமா டேடியை கூப்பிடுற? நீ நாடி பெருசா அட்வைஸ் பண்ற, டேடியை கூப்பிடுற. ஆமா, டிப் டாப் ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போறீங்க? அது ஒண்ணு இல்ல, நம்ம ஜீவா திவாகர் கல்யாண விஷயமா பேசிட்டு வரலான்னு. உங்களுக்கு எதுக்குங்க அந்த பிரச்சனை எல்லாம்? ஏற்கனவே அண்ணாமலை கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டதே இது நாள் வரைக்கும் நாம படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். போறதுக்கு அவ வளர்க்குற பொண்ணுக்கு வர கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? உங்களுக்கும் கல்யாணத்துக்கு தான் ராசி இல்லையா? அப்புறம் எதுக்குங்க? அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒட்டு மொத்தமா அண்ணாமலை உங்க மேல பழிய போட்டு இன்னொரு தடவை உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. ஏய், சுபகாரியம் பேச போகும்போது அவசரமா பேசிக்கிட்டு பாருமா, ஃபெவிகால் வாங்கி அவ வாயில ஒட்டு. ஆமா, ஃபெவிகால் வாங்கி வாயில ஒட்டணுமா? மம்மி, ஃபெவிகால் வாங்க காசு கொடு மம்மி. போடி, மூஞ்சிலே மொத்துவேன். ஃபெவிகால் வாங்கணுமா? போடி. என்னம்மா நீ? உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்ல. காசு பத்தி கேட்க சொன்னா ஏதோ கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டு இருக்க. அதான் அப்பா திட்டிட்டு போறாரு. டேய், இப்ப என்னடா பண்றது சிவா? சித்திக்கு ஃபோன் பண்ணி அப்பா காசு தரலன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் பேசுறேன், அவ கண்ணா பின்னா திட்டுவாடா. ஒரு நிமிஷம் இரு.
டேய் டேய் நீ சித்தியோட செல்லம் இல்ல, என்னோட ஸ்வீட் பாய் இல்ல, என்னோட குட் சன் இல்ல, நீயே பேசுடா. தயவு செய்து இங்கிலீஷ்ல பேசாத போ, நானே பேசிக்கிறேன். ஹலோ சித்தி, நான் சிவா பேசுறேன். சொல்லுடா செல்லம், என்ன விஷயம்? சித்தி, அம்மா அப்பா கிட்ட பணம் கேட்டாங்க. அப்பா பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஐயோ, என்னடா நீ இப்படி சொல்ற? இப்போ எனக்கு ஒரு முக்கியமான செலவுக்கு அந்த பணம் தேவையாச்சே. சரி, அம்மா கிட்ட போனை கொடு. அம்மா தான் பயந்துகிட்டு போனை என்கிட்ட கொடுத்துட்டாங்க சித்தி. என்னடா நீ இப்போ இவ்வளோ பெரிய குண்டை போட்டிய, இப்போ நான் என்ன பண்றது? சரி, சித்தி சொல்றத கேப்பியா? சொல்லுங்க சித்தி. கண்டிப்பா கேப்பியா? நிச்சயம். நான் இது சொன்னாலும் ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வாஜிவா, என்ன என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து வரீங்க? நான் என் தங்கச்சி பார்க்க வந்தேன், அவ அம்மாவை பார்க்க வந்தா. 2 பேரும் வழியில் மீட் பண்ணிட்டோம், அதான் சேர்ந்தே வந்தோம். இல்ல, என் பொண்ணு என்ன பார்க்க வருவா. ஆனா என் அண்ணன் எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியான்னு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா நீங்க அவ்வளவு பிஸியாச்சே. எப்படி நீங்க வந்தீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாத்தியம்மா, நான் பார்த்து பாவாடை தாவணி வாங்கி கொடுத்து கட்டிக்கிட்டவ இன்னைக்கு சூரியன் பத்து கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு என்னையே மிரட்டுறா. ஒரு காலத்துல கல்கி ஆந்தவன் தீபாவளி மரம் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு ராத்திரி 10 மணி ஆயிடுச்சுமா விடுமானா முடியவே முடியாது, எனக்கு 10க்கு வேணும்னு சொல்லி அந்த நேரத்துக்கு கார் எடுத்துட்டு நேராக திருவள்ளி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். படிச்சுட்டு தான் ராத்திரி படுப்பா. அப்படிப்பட்ட இன்னைக்கு பாரு என்ன மிரட்டுறான்னு. சரி சரி, பழைய கதையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? விடுங்க, என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீ எதுக்கு வந்த? இது பாரு அண்ணாமலை, உங்க சமாச்சாரத்தை அப்புறமா பேசுங்க, இப்ப ஏன் பிரச்சனையை தீர்த்துடுங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஜீவா படிப்பு வேற முடிச்சுட்டா, இப்ப வேலைக்கு வேற போயிட்டு இருக்கா. எப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? என்ன? நான் ஒன்றும் சொல்லலம்மா. இல்ல நான் சொல்றேன். ஜீவா ஒரு பையனை விரும்புறா, அந்த பையனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தா. உங்க வீட்டுக்கா? அவனை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கா போன? என்ன அவனை பிடிக்கல, இனிமே நான் அவனை பார்க்க மாட்டேன்னு அப்படி இப்படி நான் அழுத. இப்ப என்ன அவன் கூட திருப்பி சுத்துறியா? அவன் கூட திருப்பி சுத்துறியா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. அன்னைக்கு ஹோட்டலுக்கு அந்த பையன் வந்திருந்தாமா, நீ வந்துக்கிட்டு தெரிஞ்சது பயந்து ஓடி போயிட்டான். இந்த பாருங்க, இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் யாரு? அவன் யாரு? சரி சரி சொல்லு. இது பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் கூப்பிடுறேன். இல்ல, அவன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி உள்ளவா, வாப்பா. அட பயப்படாம வா. இவனா? நீ திவாகரியா லவ் பண்ற? மேடம், சத்தியமா ஜீவா தான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன் மேடம். நீங்க தான் எங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் மேடம். ஆமாம்மா, இவர் ரொம்ப நல்லவர்.
ப்ளீஸ்மா. அம்மா. சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. போங்க. அம்மாடி, ஜீவாவும் திவாகரும் உயிர்க்குயிராக காதலிக்கிறாங்க. ஜீவாவும் பொண்ணு தான் தெரிஞ்ச உடனே அவன் பயந்து போய் நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பின் வாங்கிட்டான். இங்கே வரதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீடு எப்படி இருக்குது, அப்பா அம்மா யாருன்னு பார்த்தேன். அது ஒன்றும் கௌரவமான குடும்பம் இல்லை, ரொம்ப சாதாரணமான குடும்பம். பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை விடு. ஆனால் பையன் தானே வேணும். பையன் தங்கமான பையன். 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவா அந்த வீட்டில் போய் குடும்பம் நடத்த முடியாது. ஒன்று தனி கொடுத்துன்னு வச்சுட்டு, இல்லை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்து வச்சுக்க. அண்ணே, நீங்களே சொல்றீங்க அந்த குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் இல்லைன்னு. எனக்கு இந்த பையனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ரொம்ப வாய் அடிப்பான், ஒரு மரியாதை கொடுக்க தெரியாதவன். அந்த ஜீவா பாவம் ஒரு அப்பாவி. அவளை போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களே. இல்லைங்க, அவ வாழ்க்கையை அழிச்ச மாதிரி ஆயிடும். இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அம்மா, விஷயம் புரியாம பேசுற. ஜீவா திவாகர் மேல உயிரே வச்சிருக்கம்மா. நீ மட்டும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். மேலோட்டமா சொல்ல நினைக்காத, தீர விசாரிச்சு தான் சொல்றேன். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன்னா நீ வளர்த்த தாய் தானே. கடைசியில நீ யாருன்னு கேட்டுருவாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.